ஹலோ மை டியர் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே அதுவும் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட சின்னஞ்சிறு கிளியே எபிசோடில் உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வழக்கமான டங் ட்விஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? பழத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள். பழத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள். பழத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள். இதை நீங்கள் நம்ம 5 டைம்ஸ் சொல்லி பாருங்க. சூப்பரான ஒரு பயிற்சியாக இருக்கும். சூப்பரான ஒரு டங் ட்விஸ்டரோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். இப்போ நம்மளுடைய முதல் செக்மெண்டான சின்ன தோட்டத்தில் அலங்கார செடிகளை வீட்டில் வச்சு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற சூப்பரான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இதை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வராங்க ஜி முல்லைமனம் அவர்கள். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன தோட்டம். மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகளை, விதைகளை, இலைகளை எப்படி நம்ம வந்து வளர்க்குற முறையை வந்து நம்ம பயிற்சி வந்து மாணவ செல்வங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். சின்ன தோட்ட நிகழ்ச்சி வழியாக சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள், கொடி தாவரங்கள், இந்த கொடி தாவரங்களை வந்து எப்படி நம்ம வீடுகளை அலங்கரிக்கலாம், ஒவ்வொரு சின்ன சின்ன கொடிகளை, புல் மாதிரி இருக்கிற கொடிகளை வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான வண்ணங்களில் இருக்கக்கூடிய தாவரம் இது ஸ்டார் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் கொடியை வந்து நம்ம வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து வீட்டில் வந்து எப்படி வச்சு வளர்க்குறது, நிழலில் வச்சு வளர்க்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம இன்றைக்கி இப்போ அதுக்கு முன்னாடி இல்லாமல் வந்து நம்ம வெளியில் மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் வந்து வளரக்கூடிய பயிற்சியை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ சூரிய வெளிச்சமே இல்லாமல் வரக்கூடிய தாவரங்களை வந்து வீடு அலங்கரிக்கக்கூடிய பொருளை வந்து இப்போ நம்ம மாணவ செல்வங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த தாவரங்கள் மூலிமா அந்த கொடிகளை வந்து எப்படி முறையாக கட் பண்ணி எப்படி தினமும் வந்து நிழலில் வச்சு, வெயில் படாமல், சில பேருக்கு வந்து வெயில் இருக்காமல் வீட்டில் இருக்கும், அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து தொட்டி கொடுத்துருக்கோம். அந்த தொட்டியில் வந்து வீட்டை அலங்கரிக்கிற முறையை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்பு இருக்குல்லம்மா, இந்த காம்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த சரியா இந்த காம்பை வந்து நான் எப்படி ஹோல் போட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம ஹோல் போட்டுட்டு ஓகேவா பாருங்கள். இது வந்து புல் தாவரமா. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு புல் வச்சோம்னா சும்மா சாதாரண இதுக்கு வந்து நிறைய வைக்க வேண்டியதில்லை. வச்சுட்டோம்னா இதில் சைடில் ஒரு நூல் கட்டிட்டு ஆங்கிங் பாட்டு மாதிரி தொங்க விடலாம் நம்ம வீட்டு வாசலில். இது வந்து ரொம்ப இப்போ நம்ம நட்டுருக்கோம். இப்போ நட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாளில் பார்த்திங்கன்னா பஃப்னு வளர்ந்து சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக பசை பசைன்னு அழகாக இருக்கும். இது வந்து வாஸ்து. இது டெய்லி வந்து காலையில் இது முகத்தில் முழிச்சிங்கன்னா உங்களுக்கு டென்ஷன்லாம் குறையும், ரிலாக்ஸாக இருப்பீங்க. சின்னஞ்சிறு கிளி நிகழ்ச்சியில் சின்ன தோட்டத்தின் மூலமாக முல்லைவனம் சார் மூலமாக எங்கள் பள்ளியில் வந்து செடி வளர்க்கும் முறையை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரம் வளர்க்க முறையை வந்து நம்ம சின்ன தோட்ட நிகழ்ச்சி வாயிலாக நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததுனால இப்போ மாணவ செல்வம் வந்து இந்த பள்ளியில் மட்டும் அவங்க கற்றுட்டு இல்லாமல் வீட்டில் போயிட்டோம் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு முறையை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஒரு விழிப்புணர்வாக நம்ம செய்கிறோம். நான் இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன். மாணவர்கள் வந்து வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அப்பா, அம்மாவை கூட அவங்க இந்த மாதிரி எங்கள் பள்ளியில் வந்து சின்ன தோட்டம் நிகழ்ச்சி மூலயமா எங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வீட்டில் பண்ணோம், இது நம்ம வீட்டையை வந்து அழகுபடுத்திக்கலாம், நம்ம பூமிக்கும் வந்து உதவி செய்யலாம் அப்படின்ற நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்.
சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. வாவ் குட்டீஸ், தோட்டக்கலையில் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான விஷயங்களுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு ஒரு விடுகதை. மின்னல் மின்னும், இடி இடிக்கும், ஆனால் மழை பெய்யாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, ரொம்ப ஈஸியான பதில் தான். அதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதைக்கிளியில் இன்னைக்கு சூப்பரான ஒரு திருக்குறள் அதிகாரத்துலேருந்து ஒரு பண்பு கதையை நம்ம பார்க்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க கதையாசிரியர் கலைமாமணி முனைவர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்கள். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். கதைக்கிளி. என்ன குழந்தைங்களே, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி திருக்குறளில் ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 7வது அத்தியாயம் மட்கட்பேறு அப்படின்னு அந்த அதிகாரத்தினுடைய பெயர். அந்த கதையை நீங்கள் எல்லோரும் கேளுங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே கோவிந்தன் தன்னுடைய பழ வண்டியை தள்ளிக்கிட்டு அந்த நாராயணபுரம் தெருக்குள்ளே நுழையிறான். அவனுடைய அந்த வண்டியில் பச்சை வாழை, மஞ்சள் வாழை, மலைப்பழம், செவ்வாழைன்னு அடுக்கி வச்சுருந்தது. அந்த தெருவில் இருக்க ஒரு வீடு பால்கனியிலேருந்து கோமதி அவனை பார்க்குறான். கோமதி இந்த ஏரியாவுக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. தன்னுடைய குழந்தை குமரனை 3 மாதமாக குழந்தையா இங்கே அவள் கொண்டு வந்தாள். இப்போது இவ்வளோ வருஷம் ஓடிடுச்சு. அந்த வீடு ரொம்ப அழகாக இருந்தது. 2 கிரவுண்டில் இருந்தது அவளுடைய அந்த வீடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 தென்னை மரம், 2 மாங்காய் மரம் அப்படின்னு இருந்தது. நிறைய காக்கைகள், குருவிகள், அப்புறம் அணில்கள் எல்லாம் அங்கே ஓடி விளையாடும். அது மட்டும் இல்லை, அந்த தெருவினுடைய முனையில் ஒரு கிருஷ்ண கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு அவள் அடிக்கடி போவாள். அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பெண்கள் வந்து அவளோட நட்போடு இருந்தாங்க. அவளுடைய கணவன் பேங்க்கில் ஒரு மேனேஜராக இருந்து பிறகு ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு வந்து இப்போது 63 வயசாகுது. இப்போ கோமதிக்கு மட்டும் என்ன, இந்த ஆவணி வந்தால் அவளுக்கும் வயசு 60 ஆகிடும். அவளுடைய மகன் குமரனுக்கு கல்யாணம் ஆகி மருமகள் ரேவதி வந்துட்டா. ஹரிணி அப்படின்னு ஒரு 2 வயசு பேத்தியும் இருக்கா. பையன் குமரன் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஊராக போகிற வேலை அவனுக்கு. அவளுடைய மருமகளுக்கு வந்து ஆசிரியராக இருக்கா. அதனால் தன்னுடைய பேத்தி ஹரிணியை முழு நேரமாக கோமதி தான் பார்த்துக்கிறாள். தொட்டிலில் வந்து ஹரிணி தூக்கிட்டு இருந்தா. அங்கே போய் அவள் சரியாக படுத்திருக்காளான்னு பார்த்து போர்வை எடுத்து சரியாக மூடிட்டு அப்புறம் திரும்பி வரா பால்கனிக்கு. வாழைப்பழம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. சரின்னு அவரும் கோவிந்தனும் அந்த வண்டியை கொண்டு வந்து அவளுடைய வீட்டுக்கு முன்னால் நிறுத்துறாரு. கீழே இறங்கி வரா நம்ம கோமதி. அப்படி உச்சி வெயில் மண்டையை பழக்குது. கோவிந்தனுக்கு நிறைய வேத்து கொட்டிகிட்டு இருந்தது. தன்னுடைய கை துண்டை எடுத்து முகத்தெல்லாம் தொடச்சிக்கிறான். அவனை பார்த்த உடனே கோமதிக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. நான் இந்த ஊருக்கு வரும்போது, அதாவது இந்த தெருவுக்கு குடி வரும்போது அவனுக்கு ஒரு 25 வயசு தான் இருக்கும். நல்ல கருப்பு நிறம் தான், ஆனால் கலையான முகம். நல்ல கட்டுமஸ்தான இளைஞனாக இருந்தாள். ஆனால் இப்போ 40 வருஷம் ஓடிடுச்சு இல்லையா, அவருக்கு ஒரு 65 வயசு ஆகியிருக்கும். ஆனாலும் முகத்தில் அளவுக்கு மீறிய சுருக்கம். பார்த்தா ஒரு 75 வயசு ஆள் போல் தெரிகிறார். என்ன பண்ணுறது, இப்போ லேசாக கூன் கூட விழ ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் கோவிந்தன் வரும்போது அந்த பழ வண்டியை அவனுடைய மனைவியும் கூட அவனுக்கு உதவியாக தள்ளிட்டு வருவாள். பிறகு நண்டு சின்னமாக 4 குழந்தைங்க, அதில் 3 பொண்ணு 1 பையன். அதனால் அப்புறம் அந்த முனியம்மா வந்து வரதில்லை. சரின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தோடனே என்ன பழங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே கோவிந்தன் சொன்னால், இந்த பாருமா, நேற்று தான் பூந்தமல்லியில் போய் ஒரு வாழைப்பழ தோப்பில் இந்த செவ்வாழையை வந்து கொலையை வெட்டி கொண்டு வந்தேன். ரொம்ப அருமையான பழமா, 1 டசனை வாங்கிக்கோங்க. ஓ அப்படியா, சரி கொடுப்பா அப்படின்னு வாங்கிக்கிறான். கோவிந்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொம்ப கராரான பேர் வழி. ஆனாலும் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். ஏன்னா அவன் கடன் வந்து கொடுக்க மாட்டான், கடனும் கேட்க மாட்டான். இன்றைக்கி பொருள் நாளைக்கு பணம் அப்படின்றது அவன்கிட்ட கிடையவே கிடையாது. பொருளை கொடுத்தா பணத்தை தரணும், கடன்னா மூச் அப்படின்னு சொல்லிடுவான். கடந்த 1 வாரமாக கோவிந்தனை காணலை. ஏன் இந்த தெரு பக்கமே அவன் வரல
அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டே இருந்தா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரே அல்லோலகப்பட்டது. என்னென்னா +2 ரிசல்ட் வந்தது. கோமதியினுடைய பக்கத்து வீட்டுக்காரி கோமளம் ஓடி வந்தா. கோமதி கோமதி உனக்கு செய்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா. என்ன அப்படின்னு கேட்டா இவ கோமதி. அதாவது நம்ம பழவண்டிக்காரன் இருக்கான்ல கோவிந்தன், அவன் புள்ள அதான் மூக்கு ஒழிட்டு இருப்பானே சின்ன வயசில், அவன் இப்போ +2 பரீட்சையில் எழுதி மாநிலத்திலேயே 2ஆவதாக வந்து பாஸ் பண்ணியிருக்கானான். எல்லாரும் அவனை கொண்டாடி பேசிகிட்டு இருக்காங்க. போய் டிவியை போட்டு பாரு அப்படின்னு சொன்னான். சரி நம்ம கோமதியும் வீட்டுக்குள்ளே போய் டிவி ஆன் பண்ணால் அங்கே கோவிந்தனும் முனிமாவும் பெருமையாக தான் பிள்ளையோடு நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்த்த உடனே கோமதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2 நாள் கழிச்ச அப்புறம் திருப்பியும் வாழைப்பழம்னு சவுண்டு கேட்டது. பார்த்தா கோவிந்தன் தான் வந்தான். அப்படியே கிடுகிடுன்னு கீழே வந்தா கோமதி. ஐயோ உங்கள் பையன் இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கானே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆமாம்மா இந்தாங்கம்மா, இந்த 1 டசன் மலைப்பழத்தை எடுத்துக்கோங்க, இதுக்கு நீங்கள் காசு தர வேணாம், என் பையன் நல்லா இப்படி பாஸ் ஆனதுக்காக நான் இதை தரேன். சரி ஏன் உங்களை 1 வாரமாக காணலை அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா மாயவரம் போயிருந்தேன், அங்கே ஒரு 1/4 காணி நிலம் எனக்கு இருந்தது, அதை விற்று பணமாக கொண்டு வந்தேன். ஏன்னா என் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாம்மா, அவனும் நல்லா படிக்கிறானே, நல்ல மார்க் வாங்குவான்னு நினச்சி தான் அந்த நிலத்தை விற்று காசாக கொண்டு வந்தேன். கோவிந்தா கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் மாநிலத்திலேயே 2ஆம் வந்திருக்கான், அவனுக்கு மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும் பாருங்க அப்படின்னு கோமதி சொன்னான். அப்படியாம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னான் கோவிந்தன். அப்புறம் நாள் ஒரு வாரம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. 3 மாதமாக கோவிந்தனை ஆளே காணோம். ஒரே கோமதி கவலையாக இருந்துட்டு, என்னாச்சு, ஏன் வரல, உடம்பு சரியில்லையா, அவன் பையனுக்கு டாக்டர் சீட் கிடச்சதா இல்லையா, ஒன்றுமே தகவல் தெரியலையே அப்படின்னு அக்கம் பக்கத்துலலாம் கேட்டால் யாருக்கும் சரியான தகவல் தெரியல. கடைசியில் பால்கார சுப்பன் தான் சொன்னான். அக்கா உங்களுக்கு செய்தி தெரியுமா? என்னப்பா சொல்லு. நம்ம கோவிந்தன் இல்லை அவர், அந்த அண்ணன் வயிற்றில் ஆப்ரேஷன் ஆகி வீட்டில் படுத்து கிடக்கிறாராம் அப்படின்னு சொன்னான். என்னப்பா சொல்கிற, நல்லா தானே இருந்தார், ஏன் திடீர்னு ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியலக்கா. சுப்பு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னக்கா சொல்லுங்கள். நான் போய் கோவிந்தனை பார்க்கணும், என் கூட துணையாக வரியா அப்படின்னு சரிக்கா அவசியம் வரேன் அப்படின்னு அவன் சொன்னான். கொஞ்சம் பிஸ்கட்டும் பழங்களும் வாங்கிக்கிட்டு இப்போ சுப்புவோட கோவிந்தனை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனான். எலி பொந்து போல் ஒரு வீடு, அதில் கட்டிலில் நம்ம கோவிந்தன் சுருண்டு படுத்து இருந்தான். அவளுடைய மனைவி முனியம்மா நம்ம கோமதியை பார்த்தோன்னே அழுதுட்டு ஓடி வரா. அம்மா இந்த அநியாயத்தை கேட்டிங்களா, இந்த பாவி மனுஷன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா, ஐயோ என்னம்மா நடந்தது அப்படின்னு கோமதியும் பதறினான். யாருக்கிட்டேயும் சொல்லாமல் எங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் போய் ஒரு கிட்னியை விற்றுட்டு வந்திருக்காருமா. என்னம்மா சொல்கிற, கிட்னியை விற்றுட்டாரா? ஆமாம். உடனே கோவிந்தன் மெதுவாக எழுந்து உட்காந்தான். அவன் சொல்கிறான், அம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. என் பையன் அவன் படித்து பெரிய ஆளாக வரணும் இல்லைம்மா, கிட்னி கிடக்குதுமா, 2ல் 1 போனால் என்ன, ஆனால் என் வம்சத்துலேயே இல்லாத பெருமையை அவன் எனக்கு சேர்த்துருக்கான்ல, மாநிலத்திலேயே 2ஆவதாக வந்திருக்கான், டாக்டர் வேறு ஆக போகிறான். நாளைக்கு அவன் டாக்டர் ஆனால் எங்கள் ஜனங்களுக்கு ஏழை மக்களுக்கெல்லாம் சேவை செய்வான். இந்த உலகத்துக்கு முன்னாலேயும் இந்த கற்றோர்களுக்கு முன்னாலேயும் அவனை நான் கோபுரமாக உயர்த்தி வச்சுட்டேம்மா, இது போதுமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் கோவிந்தன். அப்படியே கோமதி வாயடைந்து போனான். இன்னும் ஒரு 2 மாதம் போச்சு. வாழைப்பழம்னு அந்த குரல் நாராயண உரத்தில் திருப்பியும் ஒலிக்க ஆரம்பிச்சது. இதை வந்து நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு செய்கிற பெரிய நன்மை என்னென்னா, அவனை நல்ல கல்வி அறிவு பெற செய்து கற்ற சபையில் முன்னால் அவனை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். என்ன குட்டீஸ், எல்லாரும் அழகான பண்பு கதையை கேட்டு ரசிச்சிங்களா? இப்போ நம்ம விடுகதையோட பதில். இடி இடிக்கும், மின்னல் மின்னும், ஆனால் மழை பெய்யாது, அதுதான் பட்டாசு. இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான அச்சமில்லையில் இன்னைக்கு சிலம்பம் பயிற்சிக்கான அட்வான்ஸ் லெசன் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்காரு தற்காப்பு கலை ஆசிரியர் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்கள். வாங்க போய் கற்றுட்டு வந்துடலாம். அச்சமில்லை
அச்சமில்லை அச்சமில்லை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். இன்று பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம் அதனுடைய நுணுக்கங்களை பற்றியும் அதனுடைய சுற்றுமுறைகளை பற்றியும் இங்கே நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். காலடி சுவடுகள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்கிற முறை, முன்னோக்கியும் பின்னோக்கியும் இப்போ செய்த முறைகள் செய்தாங்க. இதை அவங்க தன்னிச்சையாக, அதாவது வந்து இண்டிவிஜுவலாக அவங்க செய்ய போகிறாங்க. எந்தவித அந்த அசைவுகளுக்கான அவங்களுக்கு சமிக்கைகள் நான் கொடுக்கல, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம அவங்க செய்ய போகிறாங்க. க்ளோஸ், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், டபுள் ஹேண்ட் கேட்ச் ரொட்டேஷன், ஏர் பார் மூவ்மெண்ட், கண்டினியூ ஃப்ரண்ட். இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே பேக் போகணும். இந்த வெயில் கிட்ட வந்துட்டு அப்படியே பேக் நிற்கணும். அப்புறம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் நீங்கள் பேக் போகணும். ரெடியா? ஏர் பார் மூவ்மெண்ட், கண்டினியூ ஃப்ரண்ட், ஸ்டார்ட். Stop. Stick close. Stick open. Stick close. Left leg forward. எங்கே ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துக்கு போய் நிற்கணும் பேக்கில். Air bar movement. Continue back. Start. Stop. Stick close. Stick open. இப்போ வந்து உங்களுக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்ற ஒரு பாடம் வந்து மாணவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. இது வந்து எல்லா சிலம்ப பயிற்சி கூடத்திலும், உலகம் முழுக்க இருக்கிற சிலம்பம் பயிற்றுவிக்கிற அனைத்து பயிற்சி கூடத்திலும் இந்த பயிற்சி முறை என்பது உண்டு. இப்போ வந்து இது பொதுவான ஒரு விஷயம். அதே போல் வந்து வீடு பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் காலடி, இந்த 4ஆம் காலடி வந்து சிலம்ப கலைக்கு உரித்தான ஒரு பெயர். சிலம்ப கலையில் நீ எந்த ஒரு கிராமம் தொட்டோ இல்லை இப்போ நகரம் தொட்டோ எந்த இடத்துல போனாலும் வீடு பாடம் அப்படின்ற ஒரு சொல் வந்து வழக்கத்தில் இருக்கும். பல்வேறு பெயர்கள் மாறி இருந்தாலும் இந்த வீடு பாடமும் 4ஆம் காலடி, இதுக்கு 2 பெயர்கள் உண்டு. 4ஆம் காலடி அப்படியும் உண்டு. இப்போ அந்த முறையை தான் மாணவர்கள் செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, வழக்கத்தில் எல்லா பயிற்சி கூடத்திலும் சொல்லக்கூட ஒரு விஷயம் வீடு பாடம் அப்படின்றது. ஸ்டிக் க்ளோஸ், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். வீடு பாடம் 10 கவுண்ட்ஸ், 10 முறைகள் வந்து வீடு பாடத்தை மட்டும் நீங்கள் அந்த காலடி சுவடுகள் பர்ஃபெக்டாக செஞ்சு காட்டணும். ஏன்னா இந்த காலடி சுவடுகளை பற்றி தான் இந்த பாடமே. இந்த கை சுற்று முறைகளை சார்ந்து இந்த காலடி சுவடுகள் எத்தனை சுவடுகள், 4ஆம் காலடி 1 2 3 4. ரெடி? உள்வாரல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட். Stop. Stick close. சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. என்ன குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? இதே ஜோஷோட உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு விடுகதை. உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டை போட்டிருப்பான், அவன் யார்? இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான நன்னெறியில் இன்னைக்கு வாட்டர் சேவ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். வாங்க. ரொம்ப தூரம் சைக்கிள் ஓட்டிக்கிறதுனால மூச்சு வாங்குது. குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் தாங்க ப்ளீஸ். இதோ வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கு, சிந்தாம குடி. அப்பாடா, இப்போடா எனக்கு தாகமே அடங்கிடுச்சு. சூப்பர்ப்பா. இப்போ சொல்லு பார்ப்போம், தண்ணி இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒன்றா ஆகாது. தண்ணி இல்லைன்னா நான் ஜூஸ் குடிப்பேன், அவ்வளோதான். அச்சோ, ஜூஸுக்கும் தண்ணி தேவைப்பா. மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள் இவங்க எல்லாருக்குமே தண்ணி ரொம்ப அவசியம். அப்போ என் பப்பி ஸ்கூபிக்கும் தண்ணி ரொம்ப அவசியமா என்ன? இப்போதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது தண்ணியோட அருமையே. சரி, இப்போ நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கவா? நீ ப்ரஷ் பண்ணும்போது டேப்
ஓப்பனாக வைப்பியா இல்லை க்ளோஸாக வைப்பியா? ஓப்பனாக தான்ப்பா வைப்பேன். ஏன் கேட்குற? அதில் சொட்டுற ஒரு துளியும் வேஸ்ட் ஆகும். சிறு துளி பெருவளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. கரெக்ட்பா. அப்படின்னா நான் அந்த தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி என் பப்பி ஸ்கூபிக்கு குடிக்க கொடுக்குறேன். அப்படின்னா ஒரு துளி அவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னா குளிக்கும் போது எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும்? நீ ஷவரில் குளிக்கிறது நிறுத்து. நீ பக்கெட் யூஸ் பண்ணி குளிச்சா நிறையா தண்ணி சேவ் பண்ணலாம். இப்போதான்ப்பா எனக்கு நல்லா புரியுது. நான் இனிமேல் டேப்பை டைட்டாக க்ளோஸ் பண்ணுவேன். ஷவரில் குளிக்க மாட்டேன், பக்கெட் யூஸ் பண்ணி தான் குளிப்பேன். இப்போ தண்ணியோட முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ இல்லா. என்ன குட்டீஸ், நீங்களும் எங்களை மாதிரி தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துவீங்க. பாய் பாய். Close the tap right. Make the future bright. லவ்லி. வாட்டர் கன்சர்வேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ஸ்கிட் மூலியமாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் குட்டீஸ். இப்போ நம்மளுடைய விடுகதைக்கான பதில் என்னன்னு யோசிச்சிங்களா? உடம்பில்லாத இவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் தான் வெங்காயம். இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வகையில். இன்னொரு எபிசோடில் உங்களை இன்னும் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். நன்றி, வணக்கம், பாய்.